यमधर्मराजान्ते नमः दीपं दर्शयामि दीपमाग्रापयामि अनुग्रह யமதர்மராஜா இந்த கையில் கேடயம் இந்த கையில் கத்தி எரும வாகனத்தில் காட்சி கொடுக்குற குழந்தை பிறந்தவோ மறுபிறவி மறு ஜென்மம். தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஆங்கலேயாமி ஜகதீஸ்வராய தீபம் தந்திமாங்க்ராபயாமி. ध्वजाय विद्महे गद्गहस्ताय धीमहि तन्नो शनिमन्द प्रचोदयात्. दीपं दर्शयामि दीपमाग्रापयामि. இது வந்து திருக்கொடியலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடி பிறந்தவர் கூடியலூர், கொடியலூர்னு மனிதனுக்கு இப்போ திருக்கொடியலூர்னு சொல்லிட்டு இருக்கோம். நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு கேட்டாக்க பேரளத்தில் வந்து திருமணத்துக்கு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் லலிதாமை கோயில் எல்லாருக்கும் தெரியும். பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த நட்சத்திரம் இருக்குது. பாவங்கள் தோஷங்கள் எப்போ நம்மளை வந்து விலகுதோ அப்போ தான் இந்த நட்சத்திரத்துக்கு வரலாம். சூரிய புஷ்கரணியில் ரோஷன் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்திர பகவானுக்கு பாவை மோத்திரம் கொடுக்குற இந்திர சபை பதவியிலேருந்து கீழே இருக்கிற அந்த பதவியை வந்து 4 to 6 சாயந்தரம் மாலை அனுகிரகம் கொடுத்ததாக வரலாறு. இந்திரனுக்கு சனி அனுகிரகம் கொடுத்ததுனால இங்கே வந்து அனுகிரக மங்கள சனி. எல்லா காரியமும் மங்களம் உண்டாகிறதுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நல்லது. குழந்தை பாக்கியம், திருமண தடை, குடும்ப அந்யோன்ய கடாட்சம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு வந்து யமன், சனி, சுவாமி, அம்பாள், பைரவர். ஆனந்தவல்லி கும்பிடும்போது ஆனந்தமாக இருக்கும். அகத்தீஸ்வரர் கும்பிடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் 18 சித்தர்களை வந்து அகத்தீஸ்வரர் அந்த சுவாமியை வந்து பூஜை பண்ணிக்கல. அதை போய் நம்ம சாமி கும்பிடும்போது அனுகூலம் கிடைக்கிறது. அந்த சித்து விளையாட்டு பிள்ளைசூடி எல்லாம் இல்லாமல் இங்கே அனுகூலத்தை மட்டும் கொடுக்குறார் அகத்தீஸ்வர பெருமான். அதேமாரி சனி பகவான் அனுகூலம் கொடுக்குறார். அனுகிரக மங்கள சனி. கண்டச்சனி, மரணச்சனி, விரயச்சனி, அத்தாட்ட சனி, அஷ்டமச்சனி, பாக்கிய சனி, பயப்படுவோம் மரணச்சனி, கண்டச்சனி அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரே கோயில் இந்த நட்சத்திரம் ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம். ஒரு 7 நட்சத்திரத்தில் இந்த கோயில் 12 நட்சத்திரம் பாவங்கள் தோஷங்கள் நிவர்த்திக்காக ஒரு இருக்கிறது. அதில் இந்த கோயில் உண்டு. பாவதோஷம்லாம் எப்போ நம்மளை விட்டு போதோ அப்போ தான் இங்கே வரலாம். அவங்க வந்து ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது ஃபேமிலியிலே இருக்கணும். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து சாமி கும்பிடும்போது நம்ம பிறந்த கோயிலில்
நட்சத்திர தண்ணிக்கு நம்ம கும்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு மனசு திருப்தியாக சந்தோஷமாக நமக்கு அருள்பாலிக்கிறார். இங்கே யமதர்மராஜாவுக்கு கதை, சூலம், பாசக்கரை 3 இருக்காது. ஸ்ரீவாஞ்சத்தில் கதையை கீழே வச்சுட்டு சிவனுக்கு வாகனமாக இருக்கார். திருக்கடையூரில் பாசக்கத்தை வீசுகிறார், உதச்சி தள்ளிடுவார். திருவிழிமலையில் சூலத்தால் சமாதானம் பண்ணிக்கிறார். இந்த 3 யமதர்மராஜாவோட ஆயுதங்கள்லாம் அங்கங்கே விட்டுடுறார். இந்த க்ஷேத்திரம் எப்படின்னு கேட்டாக்க ஒன்லி அனுப்புறம் தான். யமபயம், யமதோஷம், யம வியாதி அப்படின்லாம் சொல்லுவார். யமவாதனை யமோபாத அப்படின்னு. சகல தோஷ சகல பாத சகல வியாதி விபத்தியர்த்தம், பூர்வ ஜென்ம பாவதோஷ விபத்தியர்த்தம். போன பிறவியில் நம்ம என்ன செஞ்சோம் தெரியாது. இந்த க்ஷேத்திரத்தில் வந்து செய்யும்போது 7 விதமான ஜென்மதோஷங்கள் விபத்தியாது. பூர்வ ஜென்ம பாவதோஷ விபத்தியர்த்தம். இப்போ நாடி வச்சு பார்த்தோம்னா பூர்வ ஜென்ம பிரகாரேனா, அகசிய நாடி பிரகாரேனா, காகபுதர்ம நாடி பிரகாரேனா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாடி பரிகாரம் மகாசூஷ்ம நாடி அப்படின்னா அதுமாரி இந்த க்ஷேத்திரத்தில் நாடி பரிகாரங்கள்லாம் வந்து அனுகிரகம் விட்டுருக்காங்க. இங்கே வந்து நம்ம சாமியை பண்ணும்போது என்ன நினைக்கிறோமோ அதை நிவர்த்தி கிடைக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க. தீர்த்தம் வந்து சூரிய புஷ்கரணி. இந்த சூரிய புஷ்கரணி ஏன் அப்படி பேர் வருதுன்னா, பூமாதேவி பிரார்த்தனை பண்ணுற பூமி தாங்காத யமதர்மராஜாவை சமகாரம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் சூரிய பகவான் வந்து மேகநாதர் லலிதாம்பி கோயில் போய் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த மேகநாதர் வந்து அகத்தீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணுங்கிற. இந்த அகத்தீஸ்வரர் தரிசனம் பண்ண வரும்போது அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனால அந்த சூரியன் குளித்ததுனால சூரிய புஷ்கரணி அப்படின்னு அந்த தீர்த்தத்துக்கு பேர். நம்ம அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணினாலே பாவதோஷங்கள் முடியாது. அபிஷேகம் தான் கிடையாது, புரோஷனம் பண்ணிக்கிட்டாலே நமக்கு அனுகிரகம் உண்டு. இந்திரனுக்கு பாவை மோசனம் கொடுத்த தீர்த்தம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் பவர். பதவி ஸ்தானம், இந்த உத்தியோகத்தில் தொல்லை, அதெல்லாம் இந்த குழந்தைக்கு வந்தோம்னா நமக்கு அருள்பாலிக்கிற அனுகிரகம் கிடைக்கிறது. நீங்கள் வந்து அருள்பாலிக்க இந்த க்ஷேத்திரத்தில் ஆனந்தவல்லிக்கு லலிதா நகரத்தனமால பாடினதுனால அம்பாள் ஆனந்தம் அடைஞ்சதுனால ஆனந்தவல்லின்னு ஒரு நாமதம். இன்னொரு நாமதையும் பிச்சாண்டவர் வீதிக்கு போகும்போது நானும் வரேன்னு பார்வதி சொல்கிறேன். உடனே சர்ப்பமாக இடுப்பில் கட்டிட்டு போகிறேன். பிச்சாண்டவருக்கு இடுப்பில் சர்ப்பம், அந்த சர்ப்பத்துக்கு பேர் ஆனந்தவல்லின்னு பேர். நம்மளே அழைச்சிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி. அதனால் இங்கே வந்து இந்த அம்பாளுக்கு பண்ணும்போது லேடிஸ்கள், பெண்களுக்கு வந்து எந்த விதமான குறைகள் இருந்தாலும் இங்கே வந்து அம்பாளை பார்த்து தரிசனம் பண்ணும்போது ஆனந்தமாக மங்களமாக இருக்கலாம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.